சரணம். என்ன பிள்ளை, இந்த உலக மக்கள், என்னுடைய ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான வளங்களும் பெற்று ஓஹோன்னு வரணும் நம்ம வேண்டிக்கிறேன். இப்போ அஸ்விஷுக்கு வருவோம், செக்கு மாதிரி சுற்றி எங்கே போவோம், எத்தனை வரணும் அப்படிம்பாங்க. அது மாதிரி நான் என்ன பண்ணேன், இப்போ நமக்கு பணம் பெருக சில டிப்ஸ் அதை பற்றி பேச போகிறோம். இப்போ இந்த பணத்துக்காக நிறைய நம்ம பேச போகிறேன். ஏன்னா இன்னைக்கு டே டு டே நிறைய பேருக்கு ஒர்க் இல்லை, அது இல்லை, இதில் நிறைய சொல்கிறதுனால அப்போ இந்த பணத்துக்கு வந்து என்ன பண்ணுறோம், நம்ம தேவை இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா இதை குறைஞ்சி ஆராய்ஞ்சு அதை நான் செஞ்சது கொஞ்சம், அதுக்கப்புறம் நிறைய படித்தது, மற்றவங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பணத்துக்காக நிறைய விஷயம் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பொருட்களும் அதை பற்றியும் நம்ம பேசுகிறேன். ஓகே, இப்போ பேசுவோம். இப்போ ஏகாதசி நாள் என்று விரதம் இருந்தால் பணம் பெறுவோமா? போன ஏகாதசிக்கு நான் என்ன பண்ண தெரியுமா, இந்த பீமன் இருக்கார்ல, அவர் ரொம்ப சாப்பிடுவார். அப்போ சாப்பிட்றவருக்கு வந்து ரொம்ப தாங்க முடியாமல் போய் கேட்குறாரு, ஐயா நான் எப்போத்தான் இந்த இவ்வளோ சாப்பாட்டில் நான் தப்பிக்கவே முடியாதுன்னா, ஒன்றுமே இல்லை, ஒரு ஏகாதசியில் நீ வந்து அதை பற்றிய பீம ஏகாதசி தான் உண்டு. அந்த ஏகாதசி என்னென்னா, நீ என்னைக்கு என்ன பண்ணுற, தண்ணி கூட குடிக்காமல் நீ பட்டினி இருந்தால் உனக்கு அந்த சாப்பாடுங்கிற எண்ணம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி இருந்தாப்படியா. ரெண்டு விஷயம் இருக்குது. ஏகாதசி அன்னைக்கு நான் டிஃபன் சாப்பிட்டும்பாங்க, டிஃபன் சாப்பிட்டு கேசரி சாப்பிட்டு நல்லா கீழே கொஞ்சம் அது ஒரு விதமான பால் சாப்பிட்டு பழங்கள் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது ஒரு டைப்பு முடியாதவங்க இருக்கிறாங்க. விரதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து எப்படின்னா எதுக்காக விரதங்கிறது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம ஆளுகள்லாம் ரொம்ப கில்லாடியம் பா சூப்பர் கிரேட் மாஸ்டர்ஸ், அவங்கெல்லாம் பெரிய சந்தானங்கள். நான் சந்தானத்தை பற்றி பேசியிருக்கேன். ஏன் சொல்லலைன்னா, ஒரு பட்னியில் எவ்வளோ விஷயம் இருக்குமா அப்படின்னு இருக்கும் இல்லை. காஞ்சி பெரியவாள்லாம் மட்டும் நெற்பறி சாப்பிட கூட நிப்பாட்டிக்கிட்டு என்ன பண்ணாரா, வாழைக்காயை வந்து அந்த பொடியை சாப்பிட்டு இருந்திருக்காரு, அப்படி இருந்திருக்காங்க. அந்த மாதிரி மக்கள் அதோட அவர் என்னப்பா வேறு எதுவும் ஃபேட்டே கிடையாது அந்த உடம்புல, கொஞ்சம் மசில்ஸ் தான் இருக்கும், போன் மசில்ஸ் தான் இருக்கும் அவர்கிட்ட. அவர் நான் யோசிச்சு பார்ப்பா, அவருக்கு வந்து நல்லா தான் பேசியிருக்காரு. ஏன்னா மூளை மட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் பட்னி கிடந்தீங்கன்னா உங்களுடைய பிரெயின் பவர் கூடும். அப்புறம் பட்னியாக வைக்க சாப்பிடாடமா அந்த மாதிரி கிடையாது. எதுலேயும் என்ன இருக்கணும், விவேகம், அது ரொம்ப முக்கியம். புரிஞ்சிச்சா? இப்போ என்ன எடுத்துட்டிங்கன்னா, இட்ஸ் அபவுட் 3 years அந்த புகழெல்லாம் ஒரு கோயம்புத்தூர் டாக்டருக்கு போய் சேரும். அவர் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு ஒன்று கொண்டாந்தாங்க. அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் ராத்திரி சம்டைம்ஸ் லேட்டாக சாப்பிட்டா அந்த வரையும் நான் கணக்கு பண்ணிக்குவேன். ஆனால் 8 மணிக்கு சாப்பிடணுங்கிறத கொஞ்சம் கட்டாயமாக வச்சுட்ருக்கோம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரெக்கார்டிங்கில் அந்த இதில் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா 9 மணிக்கு வச்சுக்கலாமே, 9 மணி. ஆனால் இட்ஸ் பெட்டர் டு பி அட் 7:30 to 8, அதான் பெஸ்ட். இப்போ அதை கடைப்பிடிச்சிட்ருக்கேன். மறுநாள் 8 மணியோட என்ன ஆகும், 12 வராங்க. அப்புறம் 9 வந்து 13, 14வது அவர் வந்து 10, 11 வந்து 15, அப்புறம் 12 வந்து 16. 12 மணிக்கு தான் 16 to 8ன்னு அதுக்கு ஒரு ரேஷியோ. 24 மணி நேரத்தில் 16:8 அப்படின்னு 8 மணி நேரம் சாப்பிடலாம், 16 மணி நேரம். அப்போ அந்த 8 மணி நேரம் கண்டினியூஸாக சாப்பிட்றா நோ சான்ஸ். இவ்வளோ கார்போ சாப்பிடணும், இவ்வளோ ஃபேட் சாப்பிடணும், இவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிடணும்னு கணக்கு இருக்குது. இப்போ நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். புரிஞ்சிச்சுங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ரோட்டீன் ட்ரிங்க்னு சாப்பிட்றது. அது ஒரு சாப்பாட்டை பற்றி பேசப்போ அதை நான் சொல்லித்தரேன். என்னென்னா, டு மெயின்டைன் யுவர் பாடி, மெயின்டைன் யுவர் மசில், எவ்ரிதிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி பணமும் சரி. பணத்தை வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கு என்கிட்ட இடத்துல வந்து மணி மேஜிக் அப்படின்ட்டு. அதில் எனக்கு பணம் என்ன பண்ணணும், மக்ஸு அப்படின்னு கேட்பார் கடவுள். என்னடா ரொம்ப மக்ஸாக இருக்கிறான் இல்லை, என் கிளாஸில் மக்ஸுன்னு என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒர்க் ஷாப் கணக்கு பண்ணுவாங்க எத்தனை மக்ஸ் சம்பாதிச்சு சொல்கிறாங்கன்ட்டு. அந்த மாதிரி வாட் ஐம் டெல்லிங் இஸ், பணம் வேணும் ஹாப்பாஸாக கேட்கக்கூடாது, அதை அப்படி கேட்கக்கூடாது. இதுக்கு இன்னதுக்கு இவ்வளவு, அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி கேட்கணும். அப்போ பணம் கிடைக்கும். புரிஞ்சா? அப்படிப்பட்ட பணம் கிடைக்கிறதுக்கு சில வழிகளை இப்போ நான் சொல்ல டிப்ஸு என்னென்னா, ஏகாதசி அன்னைக்கு ஒரு விரதம், அதாவது ஒரு வேளை கூட இருங்க. என்ன கண்ணா பின்னா காணே மாறின்னு சொல்லுவாங்க நம்ம, அந்த மாதிரிலாம் இருக்கிறத சாப்பிடாதீங்க. சாப்பிடாம ஒரு வேளை மறந்து விடுங்கள் சாப்பாட்டை. ட்ரை பண்ணுங்க. பெரியவர்கள் வயதானவர்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க, அதுவே போதும். யார் எல்லாரும் அன்றைக்கி வாழ்த்துறீங்கன்னா போதும் அந்த வேலையை. புரிஞ்சுதா? அடுத்தது திங்கட்கிழமை காலை 6 மணி to 7 மணிக்குள்ள சுத்தமான நல்லெண்ணெயை
ஆண்கள் இடது கைகளும் பெண்கள் வலது கையிலையும் தடவினால் பணம் வந்து கொண்டே இருக்கும். சூப்பராக இருக்கு இந்த டிப்ஸு, ஈஸியாக இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும். திங்கட்கிழமை காலையில் 6 to 7 எந்திரிக்கணும் மக்களே, புரிஞ்சிச்சா? என்ன எந்திரிச்சிட்டு என்ன பண்ணும், கையில் சுத்தமான நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெயை ஆண்கள் வந்து இடது கையிலும் பெண்கள் வலது கையிலும் தரணும். கொஞ்சம் இது உல்டாவாக இருக்கு, எப்போ பெண்கள் இடது கையில் சொல்லுவாங்க, இல்லை இதுதான் வேணும். ஏன்னா உங்களுக்கு யூ நீட் எனர்ஜி மோர். அதனால் இங்கே கையில் கொஞ்சம் சும்மா நல்லெண்ணெய் அப்படி அப்படி தடவிக்கணும், மாற்றி தடவிக்கிறீங்க, புரிஞ்சிச்சா? தடவிட்டிங்கன்னா பரவாயில்ல, ரொம்ப ஈஸி டிப்ஸு, செஞ்சு பாருங்கள். அப்புறம் வீட்டில் வாசப்படியில் அது எப்பவும் சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச நற்பவின்னு எழுதி வைங்க அப்படிங்கிறது உலகமெல்லாம் சொன்னது தான். எழுதி வைத்தா செல்வம் வரும் அப்படிங்கிறாங்க. என்ன அதை பாருங்கள். அடுத்தது வியாபாரம் தொழில் செய்கிற இடத்துல 5 முக ருத்ராட்சத்தை போட்டு வச்சிங்கன்னா 5 முக ருத்ராட்சத்துக்கு ரொம்ப பவர் இருக்குண்ணா. அதனால தான் அது ஈஸியாக இருக்குது, சீப்பாகவும் இருக்குது இல்லையா? 5 முக ருத்ராட்சத்தை பையங்க. நான் சில இப்படி பணத்தை பற்றி யாராவது பணம் கீச்சு யாராவது கேட்டெல்லாம் கேட்டாங்கன்னா நான் இப்படி நல்லா யோசிச்சோம்னா நாங்கள் ஒரு ருத்ராட்சத்தை போட்டு அனுப்போம். அதற்கெல்லாம் நாங்கள் பணம் வாங்க மாட்டோம். ஏன்னா நான் ஒரு சிவனடியாராக இருக்க கண்டு அந்த 5 முக ருத்ராட்சத்துக்கு மட்டும் எல்லாரும் நல்லா இருக்கட்டுமே அப்படி முந்திதான் வந்து ஆயிரக்கணக்காக போட்டு வச்சுருந்து கொடுத்துருக்கேன் நான். புரிஞ்சுதான்? எல்லாரும் கோயில்களுக்கெல்லாம் அவ்வளோ கொடுக்குறாங்க 5 முக ருத்ராட்சம். நம்ம நம்மளை புரிஞ்ச பிள்ளைகளுக்கு நீச்சல் அவங்க கொடுக்கலாமே, கொடுத்தோம்னா நல்லா இருப்பாங்க, போட்டு ரொம்ப நல்லா இருப்பாங்க. புரிஞ்சுட்டாங்களா? அப்போ 5 முக ருத்ராட்சத்தை ஒன்று வச்சுக்கோங்க. நீங்கள் அதை ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை கேட்கணும், அதை பேசணும், அதை சொல்லணும். சும்மா 5 முக ருத்ராட்சத்தை வச்சா வேலை செய்யமானா ஐம் சொல்றேன், யூ ஹாவ் டு எப்பவுமே எதுலையுமே நீங்கள் என்ன பண்ணணும், அதை சொல்லி அதை வேலை வாங்கணும். வீட்டில் கொஞ்சம் மல்லிகை, அப்புறம் மல்லிகை செடி, வில்வ செடி, துளசி செடி இதெல்லாம் வச்சிங்கன்னா நிச்சயமாக செல்வம். பட்டுக்குள்ளே துளசி. அப்புறம் இன்னொன்று என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது தான், அம்மா சங்கு புஷ்பங்கிறது வந்து விஷ்ணுவத்தை அம்மா பிடிக்கும்னா ஆமாம் அப்படின்னு. நான் என்ன பண்ணேன்னாமா, எல்லாம் தானே ரிசர்ச் தானே, எல்லாம் R&D தான். அந்த R&Dல அது என்ன பண்ணாங்க, அம்மா நாங்கள் என்ன பண்ணிட்டோம், துளசி கூடம்மா இதையே வச்சுட்டேம்மா. என்ன பண்ணிட்டாங்களா ரேக்கி மாஸ்டர்ஸ் அந்த செடியை வச்சுட்டாங்க. வச்சுட்ட உடனேம்மா எனக்கு நல்ல பணம் வந்துச்சுமா அப்படின்னு சொல்லிச்சுங்க. அது எல்லாரும் பரவிடுச்சு, நாங்கள் எல்லோரும் வச்சுட்ருக்கோம். புரிஞ்சிச்சா? ஏன்னா ஒருத்தவங்க ஒன்று செஞ்சு பார்க்குறப்ப அது நடக்குது. நாங்களாம் மந்திரம் வச்சு வச்சுருக்கோம். அஃப்கோர்ஸ் நாங்கள் மண்ணு கூட மந்திரம் போட்டுப்போம், தண்ணிக்கு மந்திரம் போட்டுப்போம், சாப்பாடுக்கு போட்டுப்போம். புரிஞ்சுதா? மூச்சப்போ அப்படி மந்திரமாக எடுத்துக்குவோம். புரிஞ்சிச்சா? அதை தான் ரேக்கி கற்றுக்கோங்க. அது எத்தனை தடவை சொல்ல மாட்டேன், ரேக்கி கற்றுக்கோங்க, வாங்கிக்கோங்க. ஓகே. வெள்ளிக்கிழமை தூரம் குங்குமத்தில் கொஞ்சோண்டு பசுனையை தழுவி ஒரு எலுமிச்சம்பழத்தில் இந்த குங்கும கலையாதையும் போட்டு ஒரு ஸ்வஸ்திக் வரையும். ஸ்வஸ்திக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. அது இந்த குங்குமத்தை கொஞ்சோண்டு நெய்யை தொட்டுக்கணும். அது வந்து உங்களுக்கு லிக்விடாக ஆகணும் இல்லையா, வரைகிற மாதிரி நெய்யில் தடவி ஒரு ஸ்வஸ்திக்கை வரைஞ்சிட்டு அதை அப்படி வச்சுட்டு கும்பிட்டுக்கிறீங்க. அடுத்து அது வந்து என்ன பண்ணுறீங்க, அடுத்த வாரம் அடுத்த கும்பிடு இதை வந்து சுற்றி போட்டுடணும். அடுத்தது புதுசு வச்சுக்கணும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நிமிஷம் தனியாக எடுத்துக்கணும். அப்போ இது எங்கெங்கே வரையணும் எலுமிச்சம்பழத்தில் அதை கொண்டு வந்துடும். நிறையா கால் சொல்கிறோம். அப்புறம் அதுக்கு புரிச்சா எலுமிச்சம்பழத்தை அப்படி பிடிச்சிக்கோங்க. கண்ணு இருக்கணும், எலுமிச்சம்பழம் கண்ணு, அந்த 2 கண்ணையும் அப்படி பிடிச்சிட்டு அதுக்கு நடுவில் இந்த ஸ்வஸ்திக்கு வாங்கி. அப்போ டவுட் வரும். புரிஞ்சிச்சா? நடுவில் அப்படி ஸ்வஸ்திக்கு வரைச்சிட்டிங்கன்னா இட் இஸ் இந்த ஃபல்க்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழம் எப்படித்தாலும் தொங்கும் இல்லையா, தொங்குறப்ப ஃபல்கத்தை கண்டுபிடிக்கணும்னா நடுவில் இருக்கும். அதனால அப்படி வரீங்க நான் சொல்கிறேன். புரிஞ்சுதா? அப்புறம் நீங்கள் பிறந்த மாதத்தில் வரும் உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு விபூதி, அப்புறம் வந்து பால், பஞ்சாமரம் என்னவாத அபிஷேக பொருட்களை முருகன் கோயிலுக்கோ இல்லை குரு பகவானுக்கோ கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இதுக்காக மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் நல்லது. புரிஞ்சிச்சா? செய்து அங்கே அப்போ இன்னொரு நவகிரகத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து கொண்டைக்கடலை மாலை, முல்லைப்பூ மாலை, அப்புறம் போட்டு குரு பகவானுக்குரியது அதெல்லாம் செய்யுங்க. அதுலலாம் ஒரு பர்பஸ் இருக்குது, பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செஞ்சுக்கோங்க. சரிதானா? அடுத்தது பணம் பெறுகிறதுக்கு இன்னும் என்னென்ன வழினா உங்கள் மனசு ஒரு வழி. புரிஞ்சிச்சா? மனசில் முதல்ல இதை நான் அடிப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வரணும். புரிஞ்சிச்சா? அந்த எண்ணம் கட்டாயமாக வரணும். பணம் எனக்கு கிடைக்கும். சும்மா அது பணம் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ கொட்டி கிடக்கு சாமி. புரிஞ்சிச்சா? எவ்வளோ கொட்டி கிடக்கு. அப்படி இருக்கப்ப ஏன் பணம் கிடைக்காது? உங்களுக்கு மட்டும் ஏன் கிடைக்காது? கட்டாயமாக கிடைக்கும். புரிஞ்சிச்சா? இந்த பைரேட் இப்படி கையில் வச்சுக்கோங்க. இதுதான் பைரேட்டு. இந்த கையில் வச்சுக்கிட்டு இவ்வளோ தான் வரணும். அதுக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும். அது ஒன்றை மட்டும் தான் சொல்லணும். புரிஞ்சிச்சா? அடுத்தது ஒரு நம்பர்.
சூப்பர் நம்பர் என்னன்னா 1122 1122 1122 சொல்லி இந்த 1122 இருக்கு இல்லையா, இந்த இதை வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் எங்கேயுமா எழுதி வச்சுக்கலாம். கொஞ்சம் இது ஸ்டோன்ஸ்லேயே என்கிரேவ் பண்ணி வருது எனர்ஜினஸில். அவங்களுக்கு கேளுங்க. அடுத்தது வந்து என்னன்னா, எனர்ஜினஸில் இப்படி ஒரு குபேர பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்க எல்லாமே இருக்குது, இல்லை எல்லாமே இல்லை. இந்த ஒரு கீ ஒன்று இருக்குது. இந்த கீ வந்து சூப்பரான கீ. இந்த கீயை வந்து நான் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன். இது வந்து ஃபின்ச் ஆயில் ஒரு அருமையான ஐட்டம் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோழி, அதுக்கப்புறம் கோமதி சக்கரா, அப்புறம் குபேர காயின், ஆமாம், அப்புறம் லக்ஷ்மி, அப்புறம் அந்த சாவி, எல்லா சாமியும் விநாயகர், லக்ஷ்மி, கணபதி, சரஸ்வதி, பாதம், இது எல்லாமே இருக்குது அதில். அப்புறம் ரொம்ப ரொம்ப சூப்பர் 8085207441 இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வித் திஸ் சிகிள், அது ரொம்ப முக்கியம் இந்த சிகிளோடு இருக்கிறது. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள். இருக்கவே இருக்குது கார்னெட் விளக்கு, இருக்கவே இருக்குது ஜேடு விளக்கு. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டு என்ஹான்ஸ் த மணி பவர், இதெல்லாம் பண்ணி பார்க்குறீங்க. இதுக்கெல்லாம் நம்பிக்கை இது அவசியமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். நம்பிக்கைங்கிற ஒரு மனுஷனுடைய மனசை பொறுத்தது. நீங்கள் மனசை கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன, அது சூப்பராக இருக்கும். நம்பிக்கையெல்லாம் தன்னால் வரும். புரிஞ்சுதா? செஞ்சு பார்த்தா தான் கேட்க தண்ணிக்குள்ள இறங்க, அப்போ தான் நீச்சல் தெரியும். சும்மா கமெண்ட் அடிக்க ரொம்ப ஈஸி. புரிஞ்சிச்சா? பண்ணி பாருங்க, வெற்றி அடையுங்க. நிறைய பணம் உங்களுக்கு குவியட்டும். நாட்டுக்கெல்லாம் நல்லது செய்யுங்க. ஓகே கடைங்களா? ஐ லவ் யூ ஆல். ரொம்ப பிடிச்சிடுறேன். குட் கிடைக்கலாம். பாய்.